அதன் பின்னர் வேறு திசையை நோக்கி புதிய பாதையை ஏற்படுத்தியுள்ளான் என்று சொன்ன கடம்பன் அருகே இருந்த சிகப்பு மலர்களை கொண்டிருந்த மரத்தை வலது கையினால் பற்றி இழுக்க மரம் எளிதாக வெளியே வந்தது. வேறிடத்தில் இருந்த மரங்களை பிடுங்கி இங்கே திறமையாக நட்டு வைத்திருக்கிறார்கள் என்று கூற ராசசிம்மன் திகைத்தான். இன்னும் என்னென்ன உத்திகளை எதிர்கொள்ள வேண்டுமோ என்று யோசித்தவன் இப்போது என்ன செய்ய என்றான். இனி நான் படையை முன்னிலையில் இருந்து வழி நடத்துகிறேன். இனி மீண்டும் தவறு ஏற்படாது என்று கடம்பன் கூற படை திரும்பியது. புற்றுக்குள் நுழையும் நல்ல பாம்பு தலையை மேலேயே வைத்துக்கொண்டு உடலை மட்டும் உள்ளிழுத்து கொள்வது போல சேரப்படையின் நடுப்பகுதி செம்மலையை நோக்கி முன்னேற புலி அருவியின் திசையில் சென்றிருந்த படை வளைந்து பின்தொடர்ந்தது. பரம்பின் யுக்திகள் போரின் துவக்கத்திலேயே ஆரம்பமாவதை உணர்ந்து சினமேறிய ராசசிம்மன் கடம்பனிடம் பாதையை காட்டுமாறு கூறிவிட்டு யானை படையை முன்னே வரவழைத்தான். யானை பாகன்களிடம் அனைத்து மரங்களையும் அழித்து செல்லுங்கள் என உத்தரவிட்டான். சேர வீரர்களை அழைத்து காய்ந்திருக்கும் மரங்களுக்கு நெருப்பிடுங்கள் என்றான். யானைகள் மரங்களை பிடுங்கி காடுகளை அழித்து முன்னேற வீரர்கள் காய்ந்திருந்த மரங்களில் நெருப்பிட்டனர். பசுமையாக நின்ற பனை மரங்களின் மேல் தாவர எண்ணெயை ஊற்றி பற்ற வைக்க 70 ஆண்டுகளை கடந்து பூக்களையும் காய்களையும் பரப்பியிருந்த கூந்தப்பனை மரங்கள் பற்றி எரிந்து வெடிக்க துவங்கின. கரும்புகை வானேற பறவைகள் விலகி பறந்தன. செம்மலை என்று கூறப்பட்டாலும் சிறிய கரடின் உயரமே இருக்கும் மலை அது. அதன் உச்சியில் பாரியுடன் அனைவரும் நின்றனர். பாரியின் அருகே இருந்த வாரியன் பழக்கப்பட்டிருந்த குதிரைகளை பிடிப்பதில் சிரமம் இல்லை, ஆனால் அவற்றின் உயரமும் வாலிப்பும் அச்சமூட்டுகிறது என்றார். நம் வீரர்கள் குதிரைகளை செம்மலையை தாண்டியிருந்த கருமலையின் குகைகளுக்கு இழுத்து சென்று விட்டனர் என்றான் ஒலியன். சேரன் தனது படையுடன் மிக வலிமை வாய்ந்த யவன வீரர்களின் படையையும் அழைத்து வந்திருக்கிறான் என்றான் முடியன். அவனால் முடியாதென்று முடிவு செய்து விட்டானா என்றான் பாரி. உயரமாயும் வலுவான உடலுடன் உள்ளனர். 25 வீரர்களை விற்படையின் உதவியினால் அழிக்க முடிந்தது. வாட்சண்டையில் இணையற்று இருக்கிறார்கள் பாரி என்றான் முடியன். முடியனே கூறுகிறான் எனில் சிறந்த வீரர்களாய் இருக்க வேண்டும். அவர்களால் பரம்பினருக்கு சேதம் ஏற்படும் முன் அவர்களை களையெடுக்க வேண்டும் என்று பாரி எண்ணினான். சில சேரர்கள் ஆயுதங்களில் நஞ்சை பயன்படுத்தியுள்ளனர். என்ன வகையான நஞ்சு என்பதை கண்டறிந்து நஞ்சு முறியை உருவாக்க உடுமன் ஆசானிடம் நஞ்சு தடவப்பட்ட ஆயுதத்தை அனுப்பியுள்ளேன் என்ற முடியன் தொடர்ந்து நாமும் நஞ்சை பயன்படுத்தலாமா என்றான்.